ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகும் பார்த்திங்கன்னா, போன வீடியோ பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப் இது பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஸ் தான் பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாட்டம் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஃபார்ம் அவுட்டோரில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இந்த மாட்டம் பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்து பேக் சைடில் ஹோல் போட்டிருக்கோம். மேலே அறுத்தாச்சு, ஃபுல்லாக அறுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டர் நம்ம கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கழட்டிட்டு அந்த கேப்குள்ளே வச்சு இது பண்ணிக்கலாம். கேப்குள்ளே வச்சு நம்ம அந்த பாட்டிலில் ஹோல் போட்ட இடத்துல வச்சு நம்ம வச்சு லைட்டை உள்ளுக்கு மாட்டோம்னா தண்ணி உள்ளுக்கு அந்த தண்ணி லைட்டு மேலே தண்ணி படாது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம அந்த எல்இடி லைட் அதில் மாற்றிக்கலாம். ஹோல்டரில் மாட்டிட்டு அந்த ஒயரை பிடிச்சி மேலே இழுத்திங்கன்னா அந்த இது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும் அந்த ஹோல்டரோட கேப் போட்டு மேலே வர மட்டும் வச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி பாட்டில் மேலே பட்டு வெளியே போயிடும். இப்போ மேலே இருக்க ஹோலை பட்டு நம்ம எப்படியாவது அடைச்சிடணும். பாருங்க, லைட்டு போட்டிருக்கோம். லைட்லாம் கரெக்டாக எரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஹோலை நம்ம எம்சியில் வச்சு அடைக்கலாம். அதுக்கு எம்சியில் ஒரு டப்பா வாங்கியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு 2 பாக்கெட் இருக்கும். அந்த 2 பாக்கெட்டையும் நம்ம ஒரு கவரில் வச்சு ஒன்றா 2 உள்ளுக்கு 2 இது இருக்கும் கெமிக்கலு, அது 2யும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்தாச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இருக்க எல்லா ஹோலையும் அடைச்சாச்சு. இதை காய விட்டுலாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இடத்துல அது கனெக்ஷனுக்காக செட்டப் பண்ணியிருக்கோம்.
பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி காய வச்சாச்சு. ஃபுல்லாக 3 மணி நேரம் கழித்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போக்கும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து அந்த ஃபார்மு அங்கே இருக்குது வெளியே, அதுக்கு தான் லைனு கொடுத்துருக்கோம். ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை வந்து நம்ம செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம லென்த்து இழுத்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் வரைக்கும் கொண்டு போய் வச்சிடலாம் லைட்டை. ஒயர்லாம் சிக்கியிருக்கு, அதை வந்து கரெக்டாக எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் தூரம். அது வந்து நம்ம ஃபார்மில் வந்து சென்டராக தான் வைக்கலான் இருக்கோம். பார்த்திங்கன்னா லைட் வந்து கரெக்டாக செட் பண்ணி வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இந்த ஒயரிங் டேப்பை வச்சு செவுத்தில் டேப் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக டேப் பண்ணி முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஹைட்டாக தான் கொண்டு போயிருக்கோம். ஏன்னா இங்கே டோர் இருக்கனால ஹைட்டாக கொண்டு போயிருக்கோம். இங்கே வந்து ஒரு குச்சி வச்சு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அந்த ஒயர் கொண்டு வந்துருக்கோம் அதில். ஏன்னா இங்கே கதவு வந்து திறக்கும்போது ஒயர் இதாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் மட்டும் ஒரு இது வச்சுருக்கோம் டிரான்ஸ்பரண்ட்டாக. அது வந்து நம்ம போன வீடியோ போட்டிருப்போம். அது யாரும் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். வாங்க நம்ம உள்ளுக்கு எப்படி செட் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம அந்த செவுத்துலேயே வச்சு டேப் பண்ணி கொண்டு போயாச்சு. வாங்க நம்ம சுவிட்சை போட்டுவிடலாம். சுவிட்சு போட்டாச்சு. லைட் எரியுது. உள்ளுக்கு பாருங்கள் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நைட்டில் வந்து நைட் வியூவை காமிக்கிறோம். இதோட அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. வந்து வீட்டில் உள்ள லைட் வெளிச்சம் தான் அடிக்குது. அதை ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம லைட்டு போட்டோம் பாருங்கள். நம்ம ஃபார்மில் வந்து லைட் வெளிச்சம் வருது. இப்போ அவுட்புட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.